இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் இந்த ஓடிபி அது கேட்காதுன்னாங்க. பார்த்தா ஓப்பன் பண்ணாலே ஓடிபி தான் கேட்குது. அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி நம்பர் கேட்குது. அதுக்கப்புறம் உங்கள் புகைப்படம் கேட்குது. புகைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன புகைப்படம் கொடுக்கலாம். சின்ன வயசு ஃபோட்டோ, பெரிய வயசு ஃபோட்டோ, இல்லை வேறு யாரை ஃபோட்டோ கூட கொடுத்துக்கலாம். ஓகே பண்ணி அது வந்து வச்சிருது. சரி, இதுக்கப்புறமா இந்த ஆப்பில் கம்யூனிகேஷன் ஏதாவது இருக்கும் அப்படி இப்படின்னு உள்ளே போய் பார்த்தா 3 ஆப்ஷன் தான். 3 ஆப்ஷன் தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஒன்று, உன் ஐடி கார்டு வாட்ஸ்அப்பில் வேணுமா, நீ என் கூட சேர்ந்து வேலை செய்ய விரும்புறியா, 3வது என் வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்துரு. அவ்வளோதான். நம்ம தரவுலாம் யார்கிட்ட கொடுத்துருக்கோம், அது யார் பார்க்குறா. இப்போ ஒரு வேளை எனக்கு இவங்க கொள்கை பிடிக்கல, இந்த கட்சி விட்டு வெளியேறேன் அப்படின்னா உறுப்பினர் பதிவை டெலீட் பண்ணிக்கிற ஆப்ஷனு நம்மக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்போலாம் கிடையாது. 3 ஆப்ஷன் தான். ஒன்று உள்ளே போய் விழுந்துட்டேன் அப்படின்னா அவங்களாம் முடிவு பண்ணுறது தான். இதுதான் இந்த நிலமை. ஆனால் இந்த ஓனர் யார்? பூக்கட்சி. அப்போ இந்த தகவல்லாம் யார்கிட்ட இருக்கும்? பூக்கட்சிக்கிட்ட. அப்போ இதை நம்பி சேர்ந்த மக்களுக்கு, அந்த தொண்டர்களுக்கு அரோகரா தான் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் கிளைமேக்ஸில் நடக்குது. உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? போயும் பூக்கட்சிக்கு போய் ஆளை சேர்த்துருக்கீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியும் வர தொடங்குது.